விஷ்ணு பகவான வாகனம் தான் கருடர். கருடர் தன்னோட மனசுல ஏற்பட்ட ஒவ்வொரு சந்தேகங்களும் கேட்க ஆரம்பிக்க, அந்த கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் விஷ்ணு பகவான் வரிசையா பதில் சொல்லிக்கிட்டே வராரு. இந்த மொத்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த கருட புராணம். இந்த கருட புராணம் மற்ற புராணங்களோட முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். அது என்னன்னா, முற்பிறவி, அடுத்த பிறவி, பிறப்பு, இறப்பு, தான தர்மங்கள், சடங்குகள், அப்புறம் சொர்க்கம், நரகம், நரகத்துல கொடுக்கிற தண்டனைகள், இப்படி மனிதர்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா தொகுப்புகளும் இந்த புராணத்துல இருக்கு. இந்த குறிப்புகளை நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு பயமா இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா என்னன்னா, உங்க எல்லாத்தையும் பயமுடுத்தணும் அப்படின்றது இந்த புராணத்தோட நோக்கம் கிடையாது. எப்படி வேணும்னாலும் வாழலான்றதுன்னு வாழ்க்கை கிடையாது. இப்படித்தான் வாழணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்து தவறான பாதையில போகாம உங்களை நல்வழிப்படுத்ததான் இந்த கருட புராணம் எழுதப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் ஒரு நாள் இறந்தே ஆகணும். அந்த ஜீவன் இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஜீவன் நாசி வழியாகவோ இல்ல கண் துவாரங்கள் வழியாகவோ இல்ல முடி துவாரங்கள் வழியாகவோ வெளியாகும். ஒரு மனிதன் இறப்புக்கு முன்னாடி யமதர்மன் 4 மரணத்துக்கு அறிகுறிகள் அனுப்புவாரு. அது என்னென்ன? மனிதன் இறந்த பிறகு அவனோட ஆத்மா யமலோகம் சென்று அடைய 1 வருஷம் ஆகும். இந்த பூலோகத்திலிருந்து யமலோகம் சென்று அடையிற அந்த பயணம் எப்படி இருக்கும்? ஒருவேளை அந்த நரகத்துல போய் அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஆத்மாக்கு என்னென்ன மாதிரியான நரகங்கள் தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்படும்? இந்த 3 கேள்விக்கான பதில நம்ம சேனல்ல ஆல்ரெடி பிரிச்சு பதிவு செஞ்சாச்சு. ஒருவேளை உங்களுக்கு அந்த வீடியோஸை பார்க்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட்லயும் உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். போய் தட்டி பாருங்க. தானம் தர்மம் வேறு வேறு தான், ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. அப்படின்னா தானம் தர்மத்துக்கு இருக்கிற வேறுபாடு என்ன? அப்படி கருட புராணத்தை சொல்லப்பட்ட 30 தானங்கள் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு நாள் விஷ்ணு பகவான தன்னோட முதுகுல சுமந்துகிட்டு கருடர் சுத்தி பார்த்துக்கிட்டே வராரு. அப்போ கருடர் விஷ்ணு பகவான்கிட்ட கேக்குறாரு, பகவானே, தான தர்மங்கள் செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும்? ஒரு தந்தைக்கு தன் மகன் செய்யற தான தர்மங்கள்னால அதுல என்ன பலன் கிடைக்கும்? இந்த அடியனுக்கு சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும், கருடர் கேட்ட கேள்விக்கு விஷ்ணு பகவான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கருடர் கேட்ட மாதிரியே நம்மளும் இந்த கதையை கேட்போமா? தானம் தர்மம் இரண்டுமே வேறு வேறுதான். எந்த ஒரு பலனுமே எதிர்பார்க்காம செய்யறதுதா தர்மம். யாரு வேணாலும் எப்ப வேணாலும் ஒருத்தவங்களுக்கு தர்மம் செய்யலாம். ஆனா செய்யணும்னு நினைச்ச உடனே அதை சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும். ஆனா தானம் தர்மத்திலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பலனை எதிர்பார்த்து ஒருத்தரோட தேவையை தெரிஞ்சுக்கிட்டு செய்யறதா தானம். தானம் எப்போதுமே காரிய காரணத்தோட தான் செய்யப்படும். கருடா தான தர்மங்கள் செய்யறவங்க மட்டும் இல்ல, அதை வாங்கிக்கிறவங்களோட மனசும் ரொம்ப சுத்தமா இருக்கணும். மன தூய்மையே இல்லாம நம்ம 100 பசுக்களை தானம் செஞ்சாலும் அது வேஸ்ட் தான். அதனால எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. நல்ல வழியில நடக்காத ஒரு தீயோனுக்கு நம்ம தானம் செஞ்சோம்னா, அந்த தான தர்மங்களை யாரு செஞ்சாங்களோ அவங்களுக்கு நரகத்துல தண்டனை கிடைக்கும்னு கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த தானத்தை வாங்க எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் அந்த தானத்தை பெறுறவங்க அவங்களோட சேர்த்து 21 தலைமுறையும் கஷ்டத்தை அனுபவிப்பாங்களாம். என்கிட்ட காசு பணம் இல்லைங்க, நானே ஒரு ஏழை, நான் எப்படி தான தர்மங்கள்லாம் செய்ய முடியும்? அப்போ காசு பணம் இருக்கிறவங்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. உங்களோட சக்திக்கு என்ன செய்ய முடியுமோ, அது சின்ன பொருளாகவா இருந்தாலும் சரிங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்ல மனசோட நீங்க செஞ்சாலே போதுங்க. தானங்கள்ல சிறந்த தானம் பருத்தி தானம்னு சொல்லப்படுது. இங்க பருத்தினா என்னன்னே சில பேத்துக்கு தெரியாது. நம்ம உடுத்திருக்கிற உடை நூல்ல செய்யப்பட்டது. அந்த நூல் பருத்தி செடியில இருக்கிற பஞ்சினால செய்யப்படுது. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்கும் முக்கியமான தேவை என்னன்னா அது பருத்தி தான். அதனால பருத்திய தானம் செஞ்சோம்னா எல்லா தேவர்களும் சந்தோஷப்படுவாங்களாம்.
பருத்திய தானம் செஞ்சு இறந்து போனவங்க சிவனோட உலகத்துல கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு மறுபடியும் பூமியில மனிதர்களா பிறப்பாங்க. நல்ல புத்திசாலியா, அறிவாளியா, தீர்க்க ஆயுள் கொண்டு இருப்பாங்க. அவங்க பூமியில வாழ்ந்து இறந்ததுக்கு அப்புறமா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்களாம். பருத்திய நம்ம தானம் செஞ்சதுக்கு அப்புறமா இறந்து போயிட்டோம்னா நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு 3 யமதூதர்கள் வருவாங்க பாத்தீங்களா. அவங்கள பார்த்தானே நமக்கு பயமே வராதா. தானியங்களை தர்மம் செஞ்சா நம்மளை கூட்டிட்டு போற யமதூதர்கள் இருக்காங்களா, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்களாம். எல்லையும் இரும்பையும் தானம் செஞ்சா யம தர்மராஜா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. யம தர்மராஜாவோட ஆயுதங்கள் எல்லாமே இரும்பால செய்யப்பட்டது. அதனாலதான் ஒருத்தர் தான் இறக்கும் போற அந்த வாயில் டைம்ல இருப்பை நீங்க தானமா செஞ்சீங்கன்னா யம தர்மராஜா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வெற்றிலை, பாக்கு, பூ இது எல்லாமே நம்ம தானம் செஞ்சோம்னா யம தூதர்கள் இருக்காங்களா நம்மளை கொடுமைப்படுத்த மாட்டாங்களாம். உப்பு, பருத்தி, எள்ளு இதெல்லாத்தையும் நம்ம தானமா கொடுத்தோம்னா அந்த ஜீவன் இறந்ததுக்கு அப்புறமா யம தூதர்கள் கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாம சீக்கிரமா ஓடி போயிட்டு யம தர்மராஜா கிட்ட சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி இந்த தானம் செஞ்ச ஒரு ஜீவன் வந்திருக்கு அப்படின்னு. தாம் பெற்ற பெண் குழந்தைக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து வளர்த்து ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்ணா வளர்த்து ஒரு நல்ல ஆண் மகனுக்கு கன்னிகாதானம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு பிறக்கிற ஆண் குழந்தை மூலியமா 21 தலைமுறைக்கு நல்லது நடக்குமா. அதாவது அந்த குடும்பம் கரையேறுமா. 13 பிராமணர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து அவங்க நல்லபடி உணசரிச்சா அவங்களுக்கு, அதாவது அந்த ஜீவன் இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு பிரேத ஜென்மம் கிடைக்காதா. இது வரைக்கும் உங்ககிட்ட நான் சொல்லப்பட்டது எல்லாமே பொதுவான தான தர்மங்கள். சரிங்க, இப்போ கருட புராணத்துல சொல்லப்பட்ட 30 தான தர்மங்கள் என்னன்னு பார்க்கலாம். 1. முதல் தானம் நம்ம பார்க்க போறது அன்னதானம். பிறருக்கு நம்ம அன்னதானம் செஞ்சோம்னா நம்ம எத்தனை பிரிவு எடுத்தாலும் ஒவ்வொரு பிரிவிலையும் நம்ம சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட மாட்டோம். இறந்ததுக்கு அப்புறமா நமக்கு பிடிச்ச உலகத்துல ஒரு வருஷம் நம்ம சுகத்தை அனுபவிக்க முடியும். 2. கோதானம். புண்ணியத்துல சிறந்த தானமா கருதப்படுறது கோதானம். அதாவது பசுவை தானமா தர்றது. அப்படி ஒருத்தவங்களுக்கு பசுவை நம்ம தானமா தந்தோம்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை சொர்க்கமா இருக்குமா. 3. பசு கன்றோட வயிற்றுல இருக்கும் போது அதை தானமா செய்யறது. அதாவது நிறைமாத பசுவை தானமா தர்றது. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா வைகுண்டம் போவாங்க. 4. குடை தானம். குடைய ஒருத்தவங்களுக்கு தானமா தர்றது. இதை கேட்டானே சில பேத்துக்கு சிரிப்பே வரும். ஆனா நீங்க குடைய தானம் பண்ணீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறமா 1000 வருடங்களுக்கு வருண லோகத்துல உங்களுக்கு இடம் கிடைக்கும். அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா கைதாதானம். இந்த தானம் எப்படின்னாக்கா மெத்த, பாய், கட்டில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தானமா செஞ்சோம்னா நம்ம சந்திர லோகத்துல போயிட்டு சுகத்தை அனுபவிக்க முடியும். 6. வஸ்திர தானம். அதாவது ஆடைகள், வஸ்திரம் தானம். யார் ஒருத்தவங்க வஸ்திர தானம் செய்கிறாங்களோ அவங்க 10,000 வருஷத்துக்கு வாயு லோகத்தில் போய் சுகத்தை அனுபவிக்க முடியும்னு நம்மளோட புராணத்தில் சொல்லியிருக்காங்க. 7. நம்மளோட உடல் உறுப்பு தானங்கள். அதாவது நம்மளோட கண் தானம், ரத்த தானம் இதெல்லாமே நம்ம செஞ்சோம்னா அக்னி லோகத்தில் போயிட்டு சுகத்தை அனுபவிக்க முடியும். 8. யானை தானம். கோவிலுக்கு யானையை தானமா நம்ம தந்தோம்னா இந்திர லோகத்துல இந்திரனுக்கு ஈக்குவலா இருந்த சுகத்தை நம்ம அனுபவிக்க முடியும். 9. குதிரை, பல்லக்கு. இதை 2 நம்ம தானமா கொடுத்தோம்னா 14 இந்திரன் ஆயுள் காலம் வரை நம்ம வருண லோகத்துல சுகத்தை அனுபவிக்க முடியும். 10. மக்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீர் தேவைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது. அது முடியாம போச்சுன்னா ஏற்கனவே குப்பைகள் நிறைஞ்சிருக்கிற நீர்களை சுத்தம் செஞ்சு கொடுக்கறது. அப்படி செஞ்சு கொடுக்கறதுனால நீங்க இறந்ததுக்கு பிறகு ஜனலோகத்துல போயிட்டு ரொம்ப நாள் நீங்க சுகத்தை அனுபவிக்க முடியும். இந்து புராணத்துல சொல்லப்பட்டது 14 லோகங்கள் இருக்கு. பூமிக்கு மேல 7, பூமிக்கு கீழே 7. சத்திய லோகம், பிரம்மன் வசிக்கக்கூடிய லோகம். தபோ லோகம், தேவதைகள் வசிக்கக்கூடிய லோகம். ஜனோலோகம், பித்திருக்கோள்களை வாழக்கூடிய லோகம். மகர் லோகம், இங்க முனிவர்கள் வாழக்கூடிய லோகம். சுவர் லோகம், இது தேவர்களுடைய லோகம். புனர் லோகம், இங்க நட்சத்திரங்கள், கிரகங்கள் வசிக்கக்கூடிய லோகம். பூலோகம், நம்ம மனிதர்கள் வாழக்கூடியது. அதன லோகம், இதுல காமர்கள் வாழக்கூடியது. இதன லோகம், இங்க அரக்கர்கள் வாழக்கூடியது.
சுதல லோகம் மகாபலி வசிக்கக்கூடிய லோகம். மகாதான லோகம் இந்த லோகத்துல புகழ்பெற்ற அசுரர்கள் வாழக்கூடிய லோகம். பாதாள லோகம் வாசுகி மற்றும் பாம்புகள் வாழக்கூடிய லோகம். தலாதள லோகம் இங்க மாயாபிகள் வசிக்கக்கூடியது. தலால லோகம் இங்க அசுரர்களோட குருக்கள் வாழக்கூடியது. ஒரு கோவிலுக்கு தன்னோட நந்தவனங்களை தானமா கொடுக்கறவங்க அந்த ஜீவன் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு மண்மந்தன காலம் வாயு லோகத்துல போய் சுகத்தை அனுபவிக்க முடியும். 12 ஒரு ஆண் பிள்ளையை பெத்து எடுக்கிறத விட ஒரு பெண் பிள்ளையை பெத்து எடுத்துறவங்க அதிர்ஷ்டசாலின்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்து நல்ல குணவதியா வளர்த்து ஒரு நல்ல ஆண் மகனுக்கு கன்னிகாதானம் செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு 14 இந்திர ஆயுள்காலம் வர அமராவதியத்துல சுகத்தை அனுபவிக்க முடியும். 13 தங்கம் வெள்ளி ஆபரணங்களை தானமா கொடுத்தவங்க இறந்ததுக்கு அப்புறமா குபேரன் இடத்துக்கு போய் அங்க சுகத்தை இவங்க அனுபவிக்க முடியும். 14 நமக்கு ஒருத்தவங்களுக்கு பண கஷ்டம் இருக்கு, அவங்களுக்கு நம்ம பணத்தை கொடுத்து உதவுறதுனால அவங்களோட பிரச்சனை தீருதுன்னா இறந்ததுக்கு அப்புறமா நம்ம வேத தீபத்துல போயிட்டு நல்ல சுகவாக்கி அனுபவிக்கலாம். 15 மக்களுக்கு பிடிச்ச தேவையற்ற மரங்களை வளர்த்துக்கிட்டு வர்றவங்க இறந்ததுக்கு அப்புறமா தபு உலகத்துல போயிட்டு சுகத்தை அனுபவிப்பாங்க. 16 நம்ம நிறைய புராணங்களை பார்ப்போம். அந்த புராணங்களை பத்தி நம்மளோட கோவில நிறைய சிலைகள் எல்லாம் வெடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அதுக்கு தேவையான பணத்தை, அதாவது நிறைய பணத்தை கொடுக்கலாம், ஒவ்வொரு முடிச்ச அளவுக்கு பணத்தையும் கொடுக்கலாம். அப்படி நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறமா 66 வருஷத்துக்கு நீங்க பருவ பணத்துல போயிட்டு சுகங்களை அனுபவிக்கலாம். 17 பொதுவா நம்மளோட ஊர்கள்ல நிறைய கோவில்கள் இருக்கும். அந்த மாதிரி கோவில்ல சாமி தேர் ஊர்வலம் போறாங்க பார்த்தீங்களா? அந்த டைம்ல நீங்க அந்த இடத்துல கிளீன் பண்ணி ரோடெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா நீங்க இறந்ததுக்கு பிறகு இந்த லோகத்துல 10,000 வருஷத்துக்கு மேல நீங்க சுபத்தை அனுபவிக்க முடியும். 18 ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கோவில் போய் ஊஞ்சல் உற்சவம் செஞ்சோம்னா ஆழம் பிறக்கும் சரி இல்லை அடுத்த ஜென்மத்திலயும் சரி ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். அடுத்து 19 ஒரு பாத்திரத்துல எள்ளன் நிறைய நிரப்பி அதை தானம் செய்யறவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்திலயும் சரி அடுத்த ஜென்மத்திலயும் சரி அவங்க தொட்ட காரியம் எல்லாம் வெற்றி பெறும். அடுத்து பார்த்தீங்கன்னா 20 ஸோ நீங்க ஒரு சுவையான பழங்கள்ல எத்தனை பேத்துக்கு நீங்க தானமா எத்தனை பழங்களை கொடுக்குறீங்களோ அத்தனை வருஷத்துக்கு நீங்க கந்தர்வ கோட்டையில போயிட்டு நீங்க சந்தோஷமா வாழலாம். 21 தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்ம பெரியவங்கலாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் உண்மை. இதுதான் தண்ணீர் தானம். ஸோ தண்ணீர் தானம்லாம் யாரு செய்யறீங்களோ இறந்ததுக்கு அப்புறமா நீங்க கைலாயத்துல போயிட்டு சுகத்தை அனுபவிக்க முடியும். 22 சூரியன் வர்றது முன்னுக்கு நம்ம போயிட்டு கங்கையில போயிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்தோம்னா 66,000 வருஷத்துக்கு பரம பதத்துல நம்ம சந்தோஷமா சுகத்தை அனுபவிக்க முடியும். 23 நம்ம தெய்வங்களை நல்லபடி வணங்கிட்டு அந்த விரதம் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாத்தையும் நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு வந்தோம்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறமா 14 இந்திர ஆயுள்காலம் வரைக்கும் நம்ம சொர்க்கத்துல சுகத்தை அனுபவிக்க முடியும். சுதஸ்தர ஓமம் தன்வந்தரி ஓமம் இதை நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா எதிரிங்க நம்ம பக்கத்துக்கு தலை வச்சு படுக்க மாட்டாங்க. நம்மளை எதிரியா நினைக்கிறவங்க அவங்களாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. தீர்க்க ஆயுசோட இந்த பூமியில சந்தோஷமா வாழ முடியும். 25 சோடச மகாலட்சுமி பூஜையை நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு வந்தோம்னா குடும்பத்துல எல்லாத்துக்கும் நல்ல பேர் புகழ் கிடைக்கும். 16 செல்வங்களை பெற்று ரொம்ப சந்தோஷமா இந்த பூமியில வாழ்வாங்க. 26 நவ தானியங்கள் நவ ரத்தினங்கள்ல யாரு இந்த ஜென்மத்துல நீங்க மற்றவங்களுக்கு தானமா கொடுக்குறீங்களோ நீங்க அடுத்த ஜென்மத்துல நீங்க புத்திசாலியாகவோ தீர்க்க ஆயுசாவோ தொட்ட காரியமெல்லாம் விளங்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அமையும். 27 நல்ல காரியங்களை நல்ல மனசோட செய்யறவங்க இறந்ததுக்கு அப்புறமா சூரிய லோகத்துல போய் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். 28 நாம இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு இந்த பொருளை கொடுத்தா நாளைக்கு அவங்க நமக்கு இந்த பொருளை கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம இதை செஞ்சோம்னா நாளைக்கு அவங்க அதை செய்வாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா நம்மளோட இறப்பு ஒரு உன்னதமானதா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அப்படி செய்யறவங்களுக்கு அடுத்த ஜென்மம் மறுபிரிவியே கிடையாது. 29 வயசாச்சுங்க, இனிமேல் என்ன பண்றது, காசி ராமேஸ்வரம் போய் புண்ணியத்தை செய்ய வேண்டியதா அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? பாவங்களை போக்கணும்னு
அதெல்லாம் உண்மைதாங்க. நீங்க வந்து வயதானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி புனித யாத்திரைகளுக்கெல்லாம் போயிட்டு நீங்க நீராடிட்டு வந்தீங்கன்னா, இறந்ததுக்கு அப்புறமா நீங்க சத்திய லோகத்துல போயிட்டு சுகத்தை அனுபவிக்க முடியும். 30 நம்ம நல்ல நிலைமையில இருக்கும் போதே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நிறைய நல்லதுங்களை நம்ம செஞ்சிடணும். அது மட்டும் இல்லாம இதை படிக்கிறாங்களோ இல்ல கேட்குறாங்களோ அவங்களே நல்ல உலகத்தை போய் அடைவாங்க. அவங்க முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கும்னு கருட புராணத்துல சொல்லப்படுது. இந்த புராணத்துல சொல்லப்பட்ட மொத்த யுகங்கள் 4: கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது கலியுகத்துல. மற்ற யுகத்தை காட்டிலும் இப்போ இருக்கிற இந்த கலியுகம் அநீதி நிறைந்ததான் இருக்கும். இந்த யுகத்துல வாழ்ற மக்கள் எல்லாமே பணத்தை சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் இருக்கும். ஒரு மனிதனை வெளித்தோட்டத்தை வச்சு அவனை மதிப்பிடுவாங்க. பணம் இல்லாதவங்களுக்கு இங்க மதிப்பே இல்லை. அலங்காரம் செஞ்சவங்கெல்லாம் இங்க ரொம்ப அழகா தெரிவாங்க. உள்ள தூய்மை எல்லாத்தையுமே வேஷம்னு சொல்வாங்க. வயிற்ற நிரப்புறது மட்டும்தான் பல பேருக்கு வாழ்க்கையில லட்சியமாவே இருக்கும். ஊழல் தலைவிரிச்சு ஆடும். ஊர்ல மக்கள் பட்னியில சாவது தினசரி விஷயமாகவே இருக்கும். இப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கலியுகத்துல பாவம் செய்யாம இருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். தெரியாம பாவம் செஞ்சாலும் அதுக்கு தண்டனை இருக்குன்னு கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்மளால முடிஞ்ச தான தர்மங்களை செஞ்சு கொஞ்ச லட்சம் பாவத்துல இருந்து விடுபெறுவோம். இந்த காணொலியோட கருட புராணம் முடியுது. உங்களை அடுத்த கதையில நான் சந்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க லைஃப்ல தப்புகளை நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இதை பார்த்து கொஞ்ச நேரம் திருந்துட்டுமே. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.